இந்த புலிகட்டு வலசை மாநகரிலே அப்படி புலிகட்டு வலசை மாநகர்ல இந்த காக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய கருப்பசாமி கோவில் வாசலில அப்படி கருப்பனோட ஆலயத்துல திருவிழா சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமா ஆமா. மாவணிக்கால் வரிகாரர்கள் ஆமா யாதவர் சமுதாயத்தை சேர்ந்த அனைவருக்கும் சேர்ந்து நடத்தும் பெருந்திருவிழா சித்திரை திருவிழா கருப்பசாமிக்கு பெருந்திருவிழா கோவில் திருவிழாவை முன்னிட்டு பந்தளித்தவரைக்கும் மாலைமரம் நட்டியவரைக்கும் சாமியாடும் கோமரங்கள் அவர்களுக்கும் பூசாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் வரிதாரர்கள் அனைவர்களுக்கும் அண்ணார் அவர்கள் ஆபரேட்டர் அவர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை குருசாயிபுரத்தை சேர்ந்த வெற்றி செல்வி விதிசைக்குழுவினர் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கருப்பசாமி கோவில் வாசலில் 21 தேவதையும் 61 பந்தி கூட்டத்தில் நாங்கள் பெரியோர்களின் வார்த்தைக்கு இணங்கி இந்த வேளையிலே எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பாடிட்டு போயிருக்கிறார். ஏன் இந்த மேடைக்கு புது பிள்ளை புது பிள்ளை அதனால பாடுகிற பாடலிலே ஒரு பாடல் குற்றம் இருந்தாலும் சரி கூறுகிற வார்த்தையிலே ஒரு குற்றம் குறை இருந்தாலும் சரி முன்னே சொல்லும் வார்த்தையை நாங்கள் பின்னே சொன்னாலும் சரி பின்னால் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் முன்னால சொன்னாலும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் எப்படி ஒரு தவறு செய்தால் அடிக்காம அன்பா அரவணைப்பீங்களோ அப்படி உங்கள் அன்பையும் ஆதரையும் தரும்படி கேட்டுக்கொண்டு இந்த கருப்பசாமி ஐயா வாசலில நாங்கள் பாடக்கூடிய வரலாறாகப்பட்டது என்ன கதம்மா ஐயனாரே கதைகள் பாட
பொன்வெள்ளி கைலையில அங்கே யாரெல்லாம் கொலுவிருக்கிறார் தெரியுமா அண்ணா? யாரம்மா? ஈரேழு லோகத்திற்கும் அப்படி ஈரேழு உலகத்திற்கும் எறும்பு முதல் யானை வரை 84 கோடி சிவராசிகளுக்கும் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் படியறக்கிறாரே. ஆமா, படியறக்கார சாட்சாதி சிவபெருமான் கொலுவிருக்க, அப்படி சிவபெருமான் கொலுவிருக்க எல்லோருக்கும் மூத்த கடவுளாக விளங்கக்கூடிய மூல பொருளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் கொலுவிருக்க, ஆமா ஆமம்மா, இளைய பிள்ளவேல் முருக வள்ளி தெய்வ யானையோடு வரிசையோடு கொலுவிருக்க, இரு மனைவியோடு இன்பத்தோடு கொலுவிருக்க, அது மட்டுமல்லா என்ன நாரதர் நந்தி தேவன் நலமோடு கொலுவிருக்க, அட்டமுனி சட்டமுனி அழகு கும்ப மாமுனிகள் அப்படி கும்ப மாமுனியும் அந்த கைலாசத்தில் கொலுவிருக்க, அப்படி பொன்வெள்ளி கைலையில் கொலுவிருக்க, வைகுண்ட லோகத்திலே யாரெல்லாம் கொலுவிருக்கிறார் தெரியுமா? யாரம்மா? நாராயண லட்சுமியும் நலமோடு கொலுவிருக்கிறாங்க. அப்படி நலமோடு கொலுவிருந்தாங்க. பிரம்மலோக பட்டணத்தில பிரம்மாவும் சரஸ்வதி பெருமையாக கொலுவிருக்க, இந்திர லோகத்தில இந்திராணி இனிமையாக கொலுவிருக்க, அப்படி கொலுவிருக்கிற போது ஆமா ஆமம்மா, இன்னொரு நாடாகப்பட்டது எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? இந்த நாடு எது நாடம்மா? நடிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாடு, காப்பகல் நாடு, கொடாமல புலியும் நாடு, கொடாமல புலியும் நாடு, குந்த தென்றல் வீசும் நாடு. கோடை மழை பொழிகிற நாடு, குளிர்ந்த தென்றல் வீசு நாடு, இஞ்சி மஞ்சள் விளையக்கூடிய நாடு, இருவாச்சி மலர நாடு, வண்டிருந்து இசைகள் பாடுமா, மானரங்கள் நடனாடுமா, மானிருந்து விளையாடுமா, மயில் தோகை விரித்தாடுமா. அப்பேற்பட்ட திருநாடு எது வந்து தெரியுமா? எந்த நாடு? எந்த நாடு அம்மா? அகிலமெல்லாம் பேரும் புகழும் படைத்த, அப்படி பேரும் புகழும் படைத்த ஆதி பாதாள உலகம். அப்படி பாதாள உலகம். ஆதி பாதாள உலகம்னு சொன்னா என்ன என்ன அது எங்க இருக்கு தெரியுமா? எங்கம்மா இருக்கு? உங்க ஊர் பக்கத்துல இருக்கா? இல்ல இல்ல, நம்ம ஊர் பக்கம் தான் கிடையாது அம்மா. கிடையாதோ? அவ உடுக்கார் ஊர் பக்கத்துல இருக்கா? அது எனக்கு தெரியாத போகலையோ? அப்பேற்பட்ட திருநாடு எது தெரியுமா? எங்கம்மா? எங்கம்மா? பாதாள உலகம் சொல்லக்கூடிய நாடு. ஓ, பாதாள உலகம்னா எங்கம்மா இருக்கு? இந்த பூமிக்கு கீழே ஒரு உலகம் இருக்கும். அப்ப பூமிக்கு கீழே? ஆமா. சரி. சொல்ல கேட்கவங்க எல்லாம் பூமிக்கு மேல. சரி. சொல்லு கேட்காதவங்க புள்ள பூமிக்கு கீழே. சொல்லு கேட்காதவங்க பூமிக்கு கீழே தானே? அந்த சொல்லுங்க. அவர் என்னம்மா? பாதாள உலகத்துல அப்படி பாதாள உலகத்தை அரக்கர்கள் மட்டுமே ஆண்டு வருகிறார்கள். ஓ, அரக்கர் கூட்டம் ஆண்டு வருது. இப்போ என்ன நம்ம 5 பேர்ல ஒரு ஆள் அரக்கன் தான். ஆமா. நம்ம சொல்ல கேட்பாரா? ஒரு நம்ம வடக்க போனா போய் தெற்கரையும் போவாரு. ஆமா ஆமா. தெற்க போனா வடக்க போவாரு. அது ஒரு நலுக்கது. ஆமா. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்துல அப்படி பாதாள உலகத்தை அரக்கர்கள் மட்டுமே ஆண்டு வருகிறாங்க பாருங்க. ஆமா ஆமாம்மா. அரக்கர்கள் கூட்டமாக இருந்தாலும் இருந்த போதிலும் எங்களுக்கு ஒரு தலைவர் நீங்க இருக்கிற மாதிரி. ஆமா ஆமாம்மா. அந்த பாதாள உலகத்துல அரக்கருக்கு ஒரு தலைவர் இருக்காங்க. ஆமா, அரக்கருக்கு ஒரு தலைவர் உண்டு. அந்த ரிஷிமுக வர்ணனும் மனைவி இரத்தக்கண்ணி பெண்கொடியும் அப்படி இரத்தக்கண்ணியும் அங்கே ஆமா எப்படி எல்லாம் ஆண்டு வருகிறாங்க தெரியுமாண்டா? எப்படி அம்மா? ஆதி நல்ல பாலத்தை தலைவர் ரிஷிமுக வர்ணன்
வெண்கொடியும் மன்னவனும் தேவியுமாக மகிழ்ந்து கூடி ஆண்டு வருகிறார்கள். கணவன் மனைவியும் கண்ணியத்தோடு ஆண்டு வராங்க. அது மட்டுமல்ல தேரும் பாலும் போல திட்டாமல் ஆண்டு வருகிறார்கள். திகட்டாமல் ஆண்டு வராங்க. அது மட்டுமா நகமும் சதையும் போற நலமோடு ஆண்டு வராங்க. ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஆமா ஆமாம்மா அங்கே ஒற்றுமையாக ஆண்டு வருகிறார்கள். ஆமா ஆமா அப்படி ஆண்டு வருகிற போது ஆண்டு வரும்போது அந்த ரிஷிமுக வர்ணனுக்கும் ஆமா அந்த இரட்டக்கண்ணி வெண்கொடைக்கும் என்ன என்ன செல்வங்கள் இருக்கிறது தெரியுமா அண்ணா? என்ன செல்வம் என்ன செல்வம் இருக்கு? அடரேக்கே மாடேரேக்கே அடரேக்கே மத்த வீடேரேக்கே வீடேரேக்கே சத்தேரேக்கே சுகமேரேக்கே சுகமேரேக்கே அந்த வந்தம் மதியமுண்டே பாராரே குறைவுமில்ல ஆக்கியத்தால் தாழ்வுமில்ல நஞ்சையோடும் நஞ்சையோடும் நம்முடனே ஆண்டு வாழ் இரட்டைக்கண்ணி வெண்கொடைக்கும் 5000 ஆடரைக்கு 10000 ஆடரைக்கு மாடருக்கு சொத்திற்கு சுகமிற்கு சொந்த பந்தம் அதிகம் உண்டு. அப்படி சொந்த பந்தம் அதிகம் உண்டு. பாராத குறைவு கிடையாது. பாக்கியத்தால் தாழ்வு இல்ல. நஞ்சையோடும் புஞ்சையோடும் ஆமோ நலமோடு ஆண்டு வருகிறார்கள். அப்படி நலமோடு ஆண்டு வர்றா. அப்படி ஆண்டு வருகிற போது என்னம்மா எல்லா செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுத்த பகவான் அந்த ரிஷிமுகவர் கிடைக்கும் இரட்டைக்கண்ணி வெண்கொடைக்கும் என்ன செல்வத்தை கொடுக்க மறந்தார் தெரியுமா? என்னம்மா கையில் வைத்து விளையாடு வந்த நாள் முதலாக 12 வருஷமா எனக்கு ஒரு குறையும் கிடையாது. ஆமா குறவே இல்ல. தாய் வீட்டுக்கே நான் போடணும்னு சொன்னது உண்டா உங்ககிட்ட? ஆமா கிடையாது கிடையாது. ஒரு நாள் தாய் வீட்டை கூட தேடுனது கிடையாது. கிடையாது கிடையாது. தாய் வீட்டுக்கு போவது கிடையாது. ஆமா ஏன்னு சொன்னா கணவன் வீட்டுல எனக்கு அத்தனை சந்தோஷம். அவ்வளவு சந்தோஷம் பெருத்த சந்தோஷம். ஆமா அப்படி சொல்லி 12 வருஷத்துல ஒரு நாளாவது பொண்ணாமட்டமா தாய் வீட்டுக்கு போகணும்டா. ஆமா போனோம் நான் என்னைக்காவது போயிருக்கேனா? ஒரு நாளும் கிடையாது. ஏன்னு சொன்னா என்ன எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. புகுந்த வீட்டுல ஒரு குறை இல்ல. ஒரு குறையும் கிடையாது. ஆமாம்மா என்ன தாய்க்கு தாயா உங்க அம்மா பாத்துக்கிடுறாங்க. சரி உங்க அப்பா பாத்துக்கிடுறாங்க. ஏப்பா நீங்க என்ன உங்க சொந்த குழந்தை மாதிரி பாத்துக்கிடுவீங்க. ஆமாம்மா ஆனா சரி எல்லா செல்வமும் எனக்கு இருந்தாலும் சரி வந்தா ஆமா வாரி கொடுத்த பகவான் இங்க பாருங்க
என்னங்க என்னங்கோ பெண்ணாக பிறந்தான்னு சொன்னா அப்படி சொன்னா பிள்ளை பெற்றால் தானே பெருமை வந்து சேரும். ஆமா பிள்ளை பெற்றெடுத்தால் தான் பெருமை உண்டு. நான் பிள்ளை பத்தி எடுப்பதப்போ பெருமையாக வாழ்வதே அப்போ மக்க பத்தி எடுப்பதப்போ மக்களோட சேர்வதப்போ சுவாமி ஏனாதா 5000 ஆடு இருந்தாலும் என்ன அம்மானு கூப்பிட போகுதா? கூப்பிடாது கூப்பிடாது. 10,000 ஆடு இருந்தாலும் என்ன மாதான்னு கூப்பிட போகுதா? கிடையாது கிடையாதம்மா. சொத்து சுகம் நமக்கு இருக்கு இருக்கு நமக்கு பின்னால் அந்த சொத்தை ஆள்வதற்கு ஆமா சொத்தை ஆள்வதற்கு ஒரு ஆணாவது ஒரு பொண்ணாவது ஏதாவது ஒரு பிள்ளை ஆமா ஏதாவது ஒரு பிள்ளை இருந்தா போதும். ஏதாவது ஒரு பிள்ளை போதுங்களா சுவாமி? அது ஆசைக்கு ஒரு பிள்ளை இருந்தா போதுமே சுவாமி. அது மட்டுமா ஐயா? என்னம்மா பட்டியல போட்ட சாதம் எனக்கு வாரி உண்ண பிள்ளை இல்லையே. இலையில போட்ட சாதம் எடுத்து உண்ண பிள்ளை இல்லையே. மழை பெஞ்ச முற்றத்துல எனக்கு மண்ணடைய பிள்ளை இல்ல. மண்ணடைஞ்ச கையால மடிபிடிக்க பிள்ளை இல்ல. அது மட்டுமா சுவாமி? என்னம்மா விறகுடத்து தண்ணீர எனக்கு நிந்தரம்ப பிள்ளை இல்ல. ஆமா இல்லையே கறிக்க வைக்கும் தேங்காயில தாமான கேட்க பிள்ளை இல்ல. ஆமா வீட்டுல அம்மியே இல்லையே. எங்க வீட்டுலதான் அம்மி இருக்கு. ஆமா பின்வாசல்ல இறங்கிறதுக்கு போட்டிருக்கோம். படிக்க போறப்பட்டிருக்க. ஆமா இப்ப அம்மி அரைக்க அரைக்கத்தை யாரும் இல்லையே. அம்மி இப்ப யாரு பிடிச்சு அரைக்கா? அம்மி அரைக்கியாதான் பிரஷர் சுகர் வந்திருக்காத. இப்ப 30 வயசுல தள்ளுது. பிரஷர் சரி. அது மட்டுமா என்னம்மா கத்தரிக்காய் தோட்டத்துல நமக்கு காய் பறிக்க பிள்ளை இல்லையா ஐயா? ஆமா ஆமாம்மா சித்தப்பா ஐயா வெள்ளரிக்காய் தோட்டத்துல ஆமா எனக்கு விளையாட பிள்ளை இல்லையா? இல்லையே ஒரு வெள்ளரி பிஞ்ச பறிச்சு சாப்பிட ஒரு பிள்ளை இல்லையா? பிள்ளை இல்லையே ராதா. என்ன பாவ நாம செஞ்ச நமக்கு எதனால பிள்ளை இல்லமல்ல? எதற்காக இல்ல ஐயா நமக்கு பிள்ளை இல்லாம இருக்க. ஆமா பிள்ளை இல்லாம குறையா இருக்குமே. உங்க ஜாதகத்தை தாங்களே நம்ம 2 பேரும் ஜாதகத்தையும் கொண்டு பார்த்து வரட்டா? ஜாதகம் எதுக்கும்மா? ஐயா என்ன ஜாதகத்துல ஆமா பிள்ளை நம்ம ராசிக்கு இருக்கும்னா இருக்கட்டும். என் ராசிக்கு நான் பிள்ளை இல்லாதவான்னு சொன்னா உங்களுக்கு இது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கலாம். கெட்டிக்காரி ஜாதகமே பாக்கண்டாமா? ஆமா ஜாதகம் பார்க்கணும் கட்டிக்கணும். ஆமா ஐயா என்னம்மா அப்போ பைத்தியார் அப்படி சொல்லியிருக்கா. அந்த காலம் அப்படி சொல்லிருக்காங்க. இப்ப என்ன சொல்லுவா? உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை. ஆமா நம்ம இருந்தா எனக்கு மட்டும் இல்லனா நீ வேண்டாம் அப்படின்னு பொண்ணே விடுவா. இப்போ என்ன பண்ணுவா? அவள பைத்தியாரத்தனமா அது இருக்கு. பைத்தியார காலம். இப்போ அப்படி எல்லாம் இருந்தா தலைவலி அமைக்க வச்சு பொண்ணே விடுவா. நாடகத்துல பூரா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆமா என்னைக்கு நாடகம் வந்தோ அன்னைக்கு ஆம்பளை முடிஞ்சது. உன்னை ஏதாவது பேசுனா வாரியம் முடிச்சிருவோம். சுவாமி என்ன இங்க பாருங்க சொல்லு. நான் தான் இப்படி இருக்கேன்னு சொன்னா அப்படி இருக்கேனா? நம்ம வீட்டுல நான் தொட்டு வளர்க்கறதுக்குள்ள என்னை போல மலடாக இருக்குது ஐயா. இருக்குதம்மா ஆசை பண்ணாத என்னம்மா ஜாதகம் பார்க்க காலையில போனேன் பாத்தீங்களா? ஆமா ஜாதகம் பார்க்க போனேன். ஜாதகம் பார்க்க அது காலையில என்ன ஆமா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னம்மா சொன்னாங்க? அம்மா என்ன உன் வீட்டுல பல தோஷங்கள் இருக்கு. ஆமா தோசை இருக்கு. ஆடு தோசையா? தோசை இல்லம்மா தோசை காலையில. சரி ஆடு மாடு கோழி வாங்கி வளர்த்தேன்னு சொன்னா அப்படி சொன்னா எம்மா தோசை நீங்க உனக்கு குழந்தையா இருக்கும் வீடுன்னு சொல்ல. ஆமா ஆமாம்மா அதனால என்ன வரும்போதே சந்தையில ஆடு மாடு கோழினா ஒரு வண்டிக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏப்பா ஒரு வண்டிக்கு வாங்கி இருக்க? ஆமா ஏப்பா நீங்க பாருங்க என்னம்மா அதனால ஆமா குப்பையில கிண்டிமையும் பொட்டக்கோழி என்னை போல மலடாக இருக்குது ஐயா. இருக்குதம்மா மாட்டாந்தொடுவுல ஆமா வளர்ந்து வரக்கூடிய சிந்து
மாடு கூட என்னை போல இருக்கு. இருக்குது. ஆட்டாந்தொடுல வளர்ந்து வரக்கூடிய ஆமோ ஆட்டுக்குட்டி ஒரு குட்டி போடலையே. முத்தத்துல ஒரு முருங்கை கட்டை வச்சேன். அதாவது ஒரு பூ பூத்து ஒரு காய் கட்டி கூடாதா. பின்னடியில ஒரு புளியங்கண்ண வச்சேன். அது ஒரு பூ பூக்கரிய வண்ணா. வாசலில் ஒரு வாழை மரத்தை வச்சேன். அது